இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸை பற்றின ஒரு பல்வேறு சந்தேகங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சன்ஸுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும். இது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. பட் ஆனால் சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் டொமைன் ஆட் பண்ணியிருந்தால் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும். டொமைன் ஆட் பண்ணாமல் ஃப்ரீ பிளாக்கர், அதாவது blogspot.com அந்த ஃப்ரீ பிளாக்கர் நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டவுட்டை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம். இப்போ நான் வச்சுருக்க சைட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ tamiltext.in புரியுதுங்களா. ஓகே, இப்போ இந்த சைட்டுக்கு நான் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணணும்னா நான் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இதில் வந்து கனெக்ட் ஆட்சன்ஸ், கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் போய் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸ் செக்ஷன் போயிட்டு கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணாதீங்க. புரியுதுங்களா. நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிளாக்கரில் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆட்சன்ஸ் ஹோம் பேஜ் வந்து வெப்சைட் இங்கே காட்டும், www.google.com. இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு ஆட்சன்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு காட்டும். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன், இந்த சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் அடுத்து இந்த ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஓல்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே செக்ஷன் தான் இதுலேயும் வந்து காட்டும். புரியுதுங்களா. நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரோம் ப்ரௌசரில் போய் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் இல்லைனா ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஆட்சன்ஸோட ஹோம் பேஜ் வரும். இந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் சைன் அப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் உங்களுடைய டீம் செக்ஷனில் போய்ட்டு ஹெட் செக்ஷன் கீழே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இது சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, பார்க்குறேன்னா போய் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரில் டொமைன் ஆட் பண்ணவங்க இந்த மெத்தடில் போய்ட்டு உங்களுடைய நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா. சில பேர் வந்து யூடியூப்புக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே பிளாக்கருக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த கூகுளில் போய்ட்டு உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் போய் பண்ணிக்கிங்க. டொமைன் ஆட் பண்ணவங்களுக்கு இந்த மெத்தட். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து டொமைன் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளாக்கர் வந்து எந்த ஜிமெயிலில் வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயிலில் போய்ட்டு உங்களுக்கு இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆகிடுச்சுங்களா. டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குரோம் ப்ரௌசர் போய்ட்டு ஆட்சன்ஸ் அப்படின்ற நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே போய் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணணும். டொமைன் ஆட் பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வாங்க. இதில் வந்து கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்சன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் நான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டொமைன் ஆட் பண்ணியிருந்து உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போய்ட்டு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. புரியுதுங்களா. ஏற்கனவே நான் அந்த மாதிரி ஒரு பிளாக்கருக்கு டொமைன் ஆட் பண்ண ஒரு பிளாக்கருக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களுக்கு காட்டலை. புரியுதுங்களா. வெரிஃபிகேஷன் கோடு காட்டலை அப்படின்றதுனால நான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து அதில் பேஸ்ட் பண்ண முடியலை. ஏன்னா வெரிஃபிகேஷன் கோடே வரலை. புரியுதுங்களா. அதனால் வந்து பேஸ்ட் பண்ண முடியல. புரியுதுங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் போடாதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் ஆட் பண்ண பிளாக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து ரிவ்யூவில் இருக்குது.
புரியுதுங்களா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா we are working on setting you up அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இந்த பிரச்சனை வந்து இருக்குது. எப்போ நீங்கள் வந்து டொமைன் ஆட் பண்ண பிளாக் இருக்குது, இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் ஆட் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக ஆட்சன்ஸ் டேஷ்போர்ட் போய்ட்டு நீங்கள் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இல்லை போய்ட்டு கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பண்ணிக்கிங்க. டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ஆட்சன்ஸ் டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் வரும், அதில் போய்ட்டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஐ திங்க் நிறைய மேக்ஸிமம் பேர் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? இது ஒன்று. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா டொமைன் ஆட் பண்ணாத சைட்டுக்கு வந்து எப்படி பண்ணணும், டொமைன் ஆட் பண்ண சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பேசிக் வந்து உங்களுக்கு டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன், நான் வந்து இந்த டொமைன் ஆட் பண்ண சைட்டுக்கு நான் வந்து ஏர்னிங்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் நான் வந்து என்னுடைய சைட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணினேன், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணவும் முடியல. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நல்லா கவனித்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா we are working on setting you up அப்படிங்கிற இதே ஸ்க்ரீன்ஷாட்டு தான். பட் லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் பேமெண்ட்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்லாம் எனபிளில் இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிக்கிறேன். we are working on setting you up அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதே ஸ்க்ரீன்ஷாட்டு தான் வந்து காமிக்கும். பட் ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து எனபிளில் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ நான் க்ரியேட் பண்ண வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து செட்டிங்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரொம்ப நாள் வந்து இதே ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்துக்கிருக்கீங்க, 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் சொல்லக்கூடியது 1 மாதம் 1.5 மாதம், நல்லா புரிஞ்சுக்குங்க. 1 மாதம் 1.5 மாதம் இல்லைனா 2 மாதத்துக்கு மேலேயும் நான் இதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இதே அக்கௌண்ட்டில் திரும்ப ரீஅப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ யார் வந்து ரீஅப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எனபிளில் இருக்கக்கூடிய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வேறு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட், அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இதுலேயே ரீஅப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஆட்மப் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதே அக்கௌண்ட்டை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்மப் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது உள்ளே போய் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதை வந்து நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்மப்போட சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ வந்து நான் ஆட்மப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்மப் அக்கௌண்ட் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போனீங்க அப்படின்னா பாட்டம் வாங்க அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஆட்சன்ஸ் கூகுளோட ஆட்சன்ஸ் சைட்டில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட்மப் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து ஓப்பன் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளோட ஆட்மப் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் வந்து இதில் சைன்இன் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுடைய பிளாக்கருக்கு ஆட்மப் மூலிமா. புரியுதுங்களா? ஸோ அகெயின் வந்து அதே இந்த ஆட்மப் பேஜை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு இப்போ லோட் ஆகட்டும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆட்மப் அக்கௌண்ட். இதில் வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆட்மப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு இப்போ லோடிங் ஆயிரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ பர்சனல் செட்டிங்ஸ் இருக்குங்களா. ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் செட்டிங்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் பாட்டமில் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்க. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் வந்து ரிப்பீட்டடாக கூட நீங்கள் இதே ஜிமெயில் ஐடியில் நீங்கள் ஆட்சன்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்மோப் மூலிமா உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே வந்து இருக்காது. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருக்கும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க. 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஆப்ஷனே வந்து சுத்தமாக வந்து காட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இதுக்கு மேலே என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது, 2 மாதம் ஆச்சு, இதுக்கு மேலே வந்து இந்த ஜிமெயில் ஐடி இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நம்பி என்னால் வந்து இருக்க முடியாது, என்ன ரிசல்ட்டுனே தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா. ஸோ அப்போ இந்த வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் பிளாக்கருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போதே, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்க, லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருப்பீங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பீங்க. புரியுதுங்களா. ஸோ இன்னொரு அக்கௌண்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர், டேட் ஆஃப் பர்த் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் டீட்டெயில் வந்து கேட்கும். அதில் உங்களுடைய பேர், அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பீங்க. அதையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ நியூவாக அடுத்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கரெக்டாக உங்களுடைய ரியல் நேம் வந்து கொடுத்துருங்க. அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஜிமெயில் ஐடி, ரெண்டாவது ஜிமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பேர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து இதே ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிக்குது. இந்த ஜிமெயில் ஐடியில் க்ரியேட் பண்ண இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து காட்டுது. அப்போ இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டலை. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டோட பேசிக் செட்டிங்ஸில் போய்ட்டு சிலதை வந்து மாற்றணும். நேம் மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்றணும், இந்த பேமெண்ட் செக்ஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 10 செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு சத்தியமாக வந்து புரியாது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் ஐடியில் இருக்கிற நேமு, டேட் ஆஃப் பர்த், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணணும் நம்ம சொல்ல வந்தோம். புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்போ நேமு, டேட் ஆஃப் பர்த் மாற்றணும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து லாகின்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ டாப் ரைட் கார்னர் வாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஐக்கான் வந்து காட்டும். நீங்கள் ஃபோட்டோலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடு வாங்க, பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய பேர் வந்து காட்டும், கீழே டேட் ஆஃப் பர்த் வந்து காட்டும். புரியுதுங்களா. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. புரியுதுங்களா. ஸோ இந்த நேம் நீங்கள் மாற்றும் போது இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் போகும். இது வந்து ஓடிபி கேட்டு அவருடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மாற்றிக்கிங்க. புரியுதுங்களா. ஸோ இப்போ நேமும் டேட் ஆஃப் பர்த் இப்போ நம்ம வந்து மாற்றியாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன சொன்னோம், பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடு வாங்க, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செட்டிங்ஸ் வந்து காட்டும்.
இதில் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 4 செட்டிங்ஸ் வந்து காட்டும். சப்ஸ்கிரிப்ஷன், பேமெண்ட் மெத்தடு, அட்ரஸு, செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள் கடைசி வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆக்சஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் உள்ள உங்களுடைய பிளாக்கர் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டு உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்கும், உங்களுடைய பேர், அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ரஸு, பேர் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இதில் போயிட்டு கடைசியில் வந்து க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக விண்டோ ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்க, அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இப்போ நான் சொன்ன இந்த கடைசி செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுடைய இந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் இது எல்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், புரியுதுங்களா. ஸோ புதுசாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், ரெண்டாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுடைய பேர்லேயே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போதே நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, உங்களுடைய ரியல் நேம். டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க, புரியுதுங்களா. ஸோ இது ரெண்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய பேரில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண விரும்பலை அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் வந்து 18+ வந்து இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து கரெக்டாக கொடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்து அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே பேர், ஸோ அதே டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு மொபைல் நம்பர் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ண அதே மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. ஸோ வேறு நம்பர் யூஸ் பண்ணாத ஒரு நம்பரை வந்து கொடுங்க, புரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறீங்க, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, இந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான சொல்யூஷன், புரியுதுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டாவது மெத்தடு நேம் மாற்றுறது, டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் க்ளோஸ் பண்ணுறது, இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி யூ ஹவ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளத்துக்கும் இதுதான் வந்து சொல்யூஷன், புரியுதுங்களா. ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் டீட்டெயில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், பிளாக்கருக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், டொமைன் ஆட் பண்ணாத சைட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், டொமைன் ஆட் பண்ண சைட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.